அக்னி தேவி பேஸ்ட் ஆன் ராஜேஷ்குமார்ஸ் நாவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ராஜேஷ்குமார் நாவல் அப்படிங்கிறது நான் பெருசாக படித்தது கிடையாது. ஆனால் அவரோட நாவல் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கர சஸ்பென்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இந்த படம் அந்த இதை பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்காங்க, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ள போய் உட்காந்தா அது அவருடைய நாவல் மாதிரியே தெரியல. சமீபமாக இல்லை 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதனோட கதைக்களம் அமைச்சு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேல அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கையாண்டு தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து அக்னி தேவ் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸரா பாபி சிம்ஹா வராரு. பாபி சிம்ஹாக்கும் அந்த டீமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவருடைய வாய்ஸ் தெரியல, டப்பிங் அப்படிங்கிறது நீங்க இந்த செகண்ட் ட்ரெய்லர்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ அந்த வாய்ஸ் வந்து என்னதான் அவங்க வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா பண்ணணும் கொடுத்தாலும் நமக்கு அவரோட வாய்ஸ் கேட்டு தெரியும்ல, இந்த வாய்ஸ் இல்ல அப்படிங்கிறப்பே அந்த ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகல, ஒரு ஆத்தென்டிசிட்டி ஒரு சின்னதா மைனஸா மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சதீஷ் இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு காமெடியனா தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டி அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இந்த படத்துல வந்து பயன்படுத்தினது நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் 2-3 டைமிங் கவுண்டர்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் சீரியஸா போறப்ப அப்பப்போ அவர் குடிக்கிற அந்த ஒன் லைனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மதுபாலாவெல்லாம் என்னன்னு கேட்டா என் கூட படம் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அவங்கெல்லாம் நல்லா எப்படி ரசிச்சிருக்கேன் தெரியுமா, அவங்க கிட்டே இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரோல் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. அதுல நான் எந்த விதமான குறையும் நான் சொல்ல மாட்டேன். பட் அது என்னமோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சிச்சு. எப்பவுமே அவங்கள்ட்ட ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருக்கும், அது இல்லாம கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியுற மாதிரி இருந்தது. அண்ட் மேற்போக நம்மளுடைய ஆண்ட்ரியா அவர்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா கிளியராகவே நம்மளால கணிக்க முடிஞ்சு, ஓகே இது ஆண்ட்ரியா அவர்களோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை தாண்டி இவங்க 2 பேர் தான் அக்னி வர்சஸ் தேவ் அப்படிங்கிற சாரி அக்னி வர்சஸ் தேவி, அது அக்னி தேவின்னு மாத்திட்டாங்க வேற, அக்னி தேவி. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டு வார் மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படமே. அது இப்ப சமீபமா நடந்த நிறைய இன்சிடென்ட் உள்ளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு புரியுற மாதிரியே கொடுத்திருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளேல நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் இருந்தது. அதுல ஒரே ஒரு லூப் ஹோல், அதை நான் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிசிடிவி சீக்வன்ஸ் வரும், அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி. அதுக்கப்புறம் தான் கதையில வந்து அதுக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட்லாம் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த சிசிடிவி சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமா அப்படியே தெரியுது, இது இப்படி இருக்கவே இருக்காதுன்ட்டு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். மிதபடி ஜேக்ஸ் பிஜாயோடைய அந்த பின்னணி இசை வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கறத தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட் தானே நம்மள விஷுவலே பார்க்க வைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லா கியூ கொடுத்து ரொம்ப அழகா வந்து நீட்டா அவருடைய ஒர்க்கை நீட்டா பண்ணியிருக்காரு. ஜனா அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி ஓவராலா அந்த படம் முழுக்க பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மேகம் வந்து மப்பு மந்தாரமா இருந்தா ஒரு மாதிரியான ஒரு கிளைமேட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான டோன்லயே த்ரூ அவுட் த மூவி வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. நிறைய நைட் சீக்வன்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகா விஷுவலா கேப்சர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டர் படத்துக்கு தேவையான அளவுக்கு நீட்டா எடிட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல ஒரு சில சீக்வன்ஸ் நம்ம லூப் ஹோல்ஸ் சொன்னால அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மெருகேத்தி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நத்திங் மச் எக்ஸைட்டட் பட் நத்திங் மச் டு டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு எங்களுடைய ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 5க்கு 2.25. இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதனுடைய டீடைல்டான டெக்ஸ்ட் ரிவ்யூ நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் படிக்கலாம். நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.